சரஸ்வதி உமேஷ் அவர்கள் எழுதிய சம்மன்கிற கதை டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டியில ஆறுதல் பரிசா ரூபாய் 5000 பெற்றிருக்கு. வாங்க கதைக்குள்ள போலாம். This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்னி நட்சத்திரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இந்த வெயில சக்க போடுதே என வழிந்தோடும் வியர்வையை ஒரு கையால் துடைத்துக் கொண்டே வண்டியை மெதுவாக ஓட்டினேன். நாக்கு வறண்டு தொண்டை உலர ஆரம்பித்தது. வழக்கமா இளநீர் குடிக்கும் கடைக்கு முன் வண்டியை நிறுத்தினேன். என்னை கண்டதும், வணக்கம் சார், வழுக்கையா தண்ணீரா என்றார் கடைக்காரர். நல்லா தண்ணி உள்ளதா பார்த்து கொடுப்பா, 4 இளநீரை பார்சல் கட்டு என்றவரே அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டேன். ஐயா, சாப்பிட ஏதாவது என குரல் வந்த திசையை பார்த்தேன். நல்ல திரகாந்திரமான தேகம்தான். மீசையும் தாடியும் நரைத்து போய் மலிக்கப்படாமல் வளர்ந்திருந்தது. 70 வயதிற்குள் இருப்பார். தோளில் ஒரு பையை வைத்திருந்தார். தன் வலது கையை என்னை நோக்கி நீட்டியவரே மீண்டும் ஏதாவது கொடுங்கய்யா என்றார். சட்டை பையை துளாவி 10 ரூபாய் தாளை எடுத்து அவரிடம் நீட்டினேன். மகிழ்வோடு பெற்றுக்கொண்டவர், ஐயா, ஒரு இளநீ வாங்கி தருவீங்களா என்றார். இத முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல, காசையும் வாங்கிக்கிட்டு இளநீரும் கேட்டா என்ன அர்த்தம்? கொடுக்கறத வாங்கிட்டு சந்தோஷமா போங்க. எங்கிருந்தோ அந்த கோபத்தில் வார்த்தைகள் தெரித்து விழுந்தன. பரிதாபமாய் பார்த்தாரே தவிர ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை. நல்லா தடகாந்திரமா தான் தெரிகிறாரு. இவர் வயசுல எத்தனை பேர் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடம்பு வலிக்காம கையை நீட்டி காசு பார்த்து பழகிட்டாரு. கிடைக்கிற காசை வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படி நாக்கூசாம சாப்பிடுறதுக்கு யார்கிட்டயாவது கையேந்துறது என்ன பொழப்போ ச என்றேன் இளநீர் விற்பவரிடம். அவர் எதுவும் பேசாமல் சிறு சிரிப்போடு தன் வேலையை தொடர்ந்தார். ஒருவேளை நான் வாங்கி கொடுத்திருந்தால் கூடுதலாக ஒரு காய் விற்றிருக்கும் என்று எண்ணுவாரோ என்னமோ. அது நடக்காமல் போனதால் அமைதியாய் நிற்கிறாரோ என்று குருட்டு கணக்கு போட்டது என் மனம். அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கும் பொழுது என்னால் இயல்பாய் இளநீர் குடிக்க முடியவில்லை. வேக வேகமாக குடித்துவிட்டு இடத்தை காலி பண்ணுவதிலேயே குறியாயிருந்தேன். பைக்கில் கிளம்பும் பொழுது பெரியவர் அங்கேயே நின்றிருந்தார். வழக்கமாய் வாங்கி செல்லும் 4 இளநீர் இன்று 40ஆய் மாறி கணக்க துவங்கியது. ச, இதிலிருந்தாவது ஒன்றை அந்த பெரியவருக்கு கொடுத்திருக்கலாம். 40 ரூபாயில் என்ன கோட்டையா கட்டிவிடப் போகிறேன்? பழனி பாத யாத்திரை குழு என அச்சிடப்பட்ட பையை வேற வைத்திருந்தாரே. ஒருவேளை பாத யாத்திரை போகிறவராயிருக்குமோ? சச்ச, இருக்காது. இந்த மாதத்தில் யாரும் போவதாய் கேள்விப்படவில்லையே. அப்படியே சென்றாலும் தனியாகவா போவார்? இதற்கு முன் இவரை இங்கு பார்த்ததே இல்லையே. அவரை பற்றி குழப்பத்திலேயே வண்டி இன்னும் மெதுவாக ஊர்ந்தது. குடித்த இளநீர் வியர்வையாய் வழிந்தோட ஆரம்பித்தது. வண்டியை திருப்பி அவருக்கு ஒரு இளநீர் வாங்கி கொடுத்துடுவோமா என்று ஒரு கணம் யோசித்து வண்டியை நிறுத்தினேன். வேண்டாம் வேண்டாம், அந்த கடைக்காரன் தான் என்ன நினைப்பான்? அவனோட எத்தனை ஆண்டு கால பழக்கம். அவர் கேட்டப்பையே வாங்கி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப மீண்டும் போனா என்ன நினைப்பாங்க? வேண்டாம், அதான் 10 ரூபாய் கொடுத்தாச்சே. இதே மாதிரி இன்னும் 3 பேர் கொடுத்தாலே போதும், அவரே வாங்கி குடிச்சுக்கிடலாம். காசு எதுவும் கொடுக்கலன்னா தானே வருத்தப்படணும். கேட்டதையெல்லாம் தூக்கி கொடுத்துட முடியுமா? தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும். ஏதோ என்னால முடிஞ்சதை கொடுத்தேன், அவ்வளவுதான். என்னை நானே சமாதானப்படுத்த, என் செயலை நியாயப்படுத்த ஏதேதோ முயற்சிகளை மேற்கொண்டபடியே வீட்டிற்கு வந்தேன். சோர்வாக நாற்காலியில் அமர என் மனக்கண்ணில் மீண்டும் அந்த பெரியவர் அதே யாசகம். என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றால் என் மனைவி. நடந்ததை சுருக்கமாக கூறினேன். பாவங்க, அடிக்கிற வெயிலுக்கு வாய் விட்டு கேட்டிருக்காரு, வாங்கி கொடுத்திருக்க வேண்டியது தானே என்றாள். அதான் 10 ரூபாய் கொடுத்தாச்சு, போதாதா என்றேன் கோபமாக. அப்போ விட்டுடுங்க, அதையே ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்றால் பதில் சொல்ல தெரியாமல் முழித்தேன். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நாளைக்கு அந்த பக்கமா போறப்போ அவரை பார்த்தா வாங்கி கொடுத்துடுங்க
என்றாள். சரி என்று தலையாட்டினேன். மனம் லேசாக சமாதானமானது போல் தோன்றியது. ஏதோ ஒரு உறுத்தல் மனசுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நிகழ்வை மறக்க ஏதேதோ செய்து பார்த்து தோற்றுக்கொண்டே இருந்தேன். மறுநாள் அந்த பகுதி முழுவதும் அவரை தேடியும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்புகையில் ஏனோ இளநீர் குடிக்க தோணாமல் டீ குடிக்க ஒரு கடையுக்குள் நுழைந்தேன். ஹலோ ராஜன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்று குரல் கேட்டு திரும்பிய என் பார்வையில் வங்கி மேனேஜர் நரசிம்மன் நின்றிருந்தார். இருவரும் ஒரு காலத்தில் அடுத்தடுத்த அபார்ட்மெண்டில் இருந்த பொழுது ஒன்றாய் வாக்கிங் போவதும் ஒரே குடும்பமாய் பழகியதும் பசுமையாய் மனதிற்குள் வந்து சென்றன. நரசிம்மனின் வேலை நிமித்தமாக அவர்களது குடும்பம் வெளியூர் சென்றுவிட வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் அவரை பார்க்கிறேன். அடடே, நீங்களா? வணக்கம் சார், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. தினமும் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போட்டுடுவீங்க, அவ்வளவுதான். நீங்க இங்க வர்றதா சொல்லி இருக்கலாமே. சரி, வீட்டுக்கு வாங்க என்றேன். இன்றைக்கு ஆபீஸ்ல வேலை, எதிர்பாராத விதமா வந்தேன், அதனாலதான் எதுவும் சொல்லிக்க முடியல. வந்த வேலை முடிஞ்சது, இப்ப ஊருக்கு கிளம்புறேன். இன்னொரு நாள் கண்டிப்பா குடும்பத்தோட வர்றேன். என் மனைவியும் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா என்றார். ஆர்டர் கொடுத்த டீயை குடித்தவாறே சில நினைவுகள் அசை போட துவங்கினோம். சார், வேற ஏதாவது வேணுமா என்று கேட்ட சர்வரின் குரலில் எங்களது உரையாடல் சற்று தடைபட்டது. இல்லை, அவ்வளவுதான் என்ற நரசிம்மனிடம் பில்லை நீட்டினார் சர்வர். வேகமாக அவரிடமிருந்து அதை பறித்தேன். நான் பே பண்றேன் சார். ராஜா மாமா ஸ்வீட் வாங்கி கொடுத்ததா பசங்க கிட்ட சொல்லுங்க என்றேன். முதலில் மறுத்தவர் பின் என் அன்புக்கு கட்டுப்பட்டார். நிறைவோடு வீட்டிற்கு திரும்பும் பொழுது ஏனோ தவிர்க்க முடியாமல் அந்த பெரியவரின் ஞாபகம். 500 ரூபாய்க்கு மேல் வந்த பில்லை நரசிம்மன் சார் மறுத்தும் நான் கொடுத்திருக்கேன். இந்த தாராள குணம் எதுவுமே இல்லாத அந்த பெரியவரிடம் ஒரு 40 ரூபாய்க்கு ஏன் என்னால் காட்ட முடியவில்லை? என் உதவிகள் எல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் மட்டும்தானா? மனசாட்சி சாட்டை மாதிரி என்னை அடித்தது. பள்ளியில் படிக்கும் பொழுது எதிர் வீட்டு கணேசன் அவனது தாத்தாவை பராமரிக்க முடியாமல் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் அவனது அப்பா தொலைத்து விட்டு வந்ததை சொன்ன கதை ஏனோ என் நினைவிற்குள் வந்தது. அப்படி யாராவது இவரை தென்காசி பஸ் ஸ்டாண்டில் தொலைத்து விட்டு போயிருப்பார்களோ? பாவம். என் மனம் அவருக்காக பரிதாபப்பட துவங்கியது. வாங்கிட்டு வந்த இளநீ அப்படியே இருக்கு, அதை குடிச்சாதான் என்ன என்றால் அதட்டலுடன் என் மனைவி. அதை பார்த்ததும் என் மனம் கசந்தது. அவளுக்கு பதில் சொல்லாமல் இளநீர் பையை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தேன். இன்னும் அந்த தாத்தாவை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்று வியப்பாக கேட்டாள். தலை அசைத்தபடியே சென்றேன். பாக்கெட்டில் இருந்த மொபைல் போன் ஒலிக்க துவங்கியது. எடுத்து பார்த்தேன். என் நண்பன் மூர்த்தியின் பெயர் ஒலித்தது. அனிச்சையாக போனை ஆன் செய்தேன். ராஜன், நாளைக்கு லீவு தானே, குற்றாலத்துக்கு வர்றியா என்றான். என்ன விஷயம்? எங்க ரோட்டரி கிளப்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அது மதியத்தோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே குற்றாலத்துல ஒரு குளியல் போட்டுட்டு வருவோம் என்றான். இன்னும் சீசனே ஆரம்பிக்கலையேடா. ஏதோ சாயங்காலம் பெய்கிற மழையால தானே தண்ணி விழுகுது. இந்த தண்ணியில குளிச்சா உடம்புக்கு சேராதே என்றேன். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா போயிட்டு வரலாமே என்றான். சரி, உனக்காக வரேன். மீட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிடும்ல என்றேன். அதெல்லாம் கரெக்டா முடிஞ்சிடும். கலெக்டர் விழா என்பதால எல்லா ஏற்பாடும் பக்காவா நடக்குது என்றான். ஒன்றை மறக்க வேண்டும் என்றால் வேறு ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்த வேண்டும். அவனோடு கொஞ்சம் வெளியே சென்று வந்தால் மனதிற்கு ஆறுதலாய் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன். மூர்த்தி சொன்ன மாதிரியே எல்லா நிகழ்ச்சிகளும் திட்டமிட்டபடியே அழகாக விரைவாக நடந்து கொண்டிருந்தது. வசதியான ஒரு இருக்கையில் என்னை அமர வைத்துவிட்டு பம்பரமாய் தன் ரோட்டரி கிளப்புடன் இணைந்து விழாவை நேர்த்தியாக நடத்தி கொண்டிருந்தான் மூர்த்தி. நம்ம ரோட்டரி கழகத்தோட முயற்சியாலையும் மாவட்ட ஆட்சியர் தலைவரோட முழு ஒத்துழைப்பும் இணைந்து நம்ம பகுதியில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு புது வாழ்வு மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். உங்களால முடிந்த ஆதரவை எங்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று மைக்கை பிடித்து பேசினான் மூர்த்தி. அடுத்தடுத்து உறுப்பினர்கள் பேச துவங்க மெதுவாக இருக்கையை விட்டு வெளியே வரும்பொழுது அதன் மையத்தில் அந்த பெரியவர் யாரிடமோ ஏதோ கேட்டபடியே அதே பை அவரது தோளில் தவழ்ந்தபடி ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தார். பரவசத்தோடும் அதிர்ச்சி விலகாத பார்வையோடும் திரும்பிய பொழுது எதிரில் நின்றிருந்தான் மூர்த்தி. என்னடா, போர் அடிக்குதா? இன்னும் கொஞ்ச நேரம்தான், உன்னால முடிஞ்சா கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வரையா என்றான். அதில்லடா, அந்த பெரியவர்
என்று அவர் அமர்ந்திருந்த திசையை காட்டினேன். ஓ, அவங்க எல்லாரும் எங்க கிளப் மூலமா புதுவாழ்வு மையத்திற்கு போறவங்க என்றான். பெரும்பாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான். தென்காசி ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த முகாமுக்கு அனுப்ப போறோம். நிறைய பேர் இதுக்காக ரொம்பவே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கலெக்டரும் முழு ஆதரவு கொடுக்கறாரு. உனக்கு தெரிஞ்ச டோனர்ஸ் யாராவது இருந்தாலும் சொல்லு. நல்ல முறையில இந்த மையம் நடக்கணுங்கிறது கலெக்டரோட ஆசை என்றான் மூர்த்தி. நிச்சயமா சொல்றேன்டா. இவங்களுக்கு இப்ப கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா என்னோட செலவுல இளநீர் வாங்கி கொடுக்கட்டுமா என்று கேட்டேன். தாராளமா கொடு. செயற்கையான கூல்ட்ரிங்க்ஸை விட இளநீர் நல்லது தானே என்றான். எங்கிருந்தோ ஒரு மனநிறைவு என்னை அப்பிக்கொண்டது. மகிழ்வோடு இளநீர் வாங்க கிளம்பினேன்.